வணக்கம் உறவுகளே, யாராச்சும் பிரைட்டன் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஏனென்னா நாங்கள் இன்றைக்கு வந்த இடம் பிரைட்டனில் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு எங்கடா போகும்னு தெரியாமல் நிற்கக்குள்ள எங்கட கண்ணில் எதேச்சியாப்பட்ட இடம் தான் கோகனட் ஐலண்ட். வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தா சாதாரணமான ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருந்தது. சரி, உள்ளே போய் பார்ப்போம்னு அங்கே போனதுக்கு பிறகு தான் அந்த ஆம்பியன்ஸை பார்க்கக்குள்ள நாங்கள் ஸ்ரீலங்காக்குள்ளாலே நடந்து போன மாதிரி ஃபீலிங் எங்களுக்கு வந்தது. உள்ளே போனோடனே எங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வெல்கம் இருந்தது. அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் அண்ணா வந்து அந்த மெனுவில் இருக்கிற போர்ஷன் சைஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி க்ளீனான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தந்தார். சாப்பாட்டுக்கு போக முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ஸ்ரீலங்கா பிரதிபலிக்கிற மாதிரி ஓலைக்கூரை, ஸ்ரீலங்காண்ட மேப், அது சம்மந்தமான கல்ச்சரல் பிக்சர்ஸும் அங்கே நிறையவே இருந்தது. மெனுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனுவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கல. சர்வீஸ் வந்து குயிக்காகவே இருந்தது எங்கள் டேபிளுக்கு. உண்மையை சொல்ல போனால் சாப்பாடெல்லாம் நல்லாவே இருந்தது. நானும் யூகேயில் நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கிறேன். பட் எனக்கு இந்த சாப்பாடு வந்து ஸ்ரீலங்காவிலே சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கை தந்தது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு சாப்பாடு. டேஸ்ட்டே நல்லா இருக்கு. மெயின் கான்செப்ட் வந்து ஹாஃப் ஸ்ரீலங்கன், மற்றது ஹாஃப் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தான் அவுட்டிங் போயிட்டு சாப்பிட்றது அது தெரியாது. கடையில் வந்து எல்லாம் ஸ்பைசியும் இருக்குது, ஸ்பைசியும் இருக்குது. நீங்களும் பிரைட்டன் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.